எல்லா இடத்துலையும் நான் பேசுறது என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் நான் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் வச்ச செய்தி என்ன தெரியுமா? இன்னொரு பொள்ளாச்சி பயங்கரம் நடக்கிற கூடாது. காதலிங்கிற பேர்ல எந்த பெண் பிள்ளையும் மாவு மட்டும் தான் வாங்கினா சார். சேமியா பாக்கெட்ல ரவை பாக்கெட் தான் வாங்கிட்டோம். இனி ஒரு பொள்ளாச்சி ரெண்டு எதுவும் வாங்கிட்டோம். ஊரூரா பேசிக்கொண்டு எலெக்ஷன் வருது. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுடைய குரல் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக 3 வருஷமா வீட்டுக்கு போகாம தன் சொந்த வாழ்க்கையை பார்க்காம பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக ஓடிக்கிற ஒரு ஆசிரியராக இருந்தா என்னுடைய குறை பொள்ளாச்சியிலிருந்து ஒழிக்கிறது தேர்தல்னு சொல்லிட்டு தேர்தல் வேட்பாளராக நீங்களும் வந்திருக்கிறேன். தனிநபராக வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு 10 பேர் நாமினேஷன் ஃபார்ம்ல வேட்புமனுல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. மிகுந்த ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய தேர்தல் களம். கொடுக்கப்பட்ட வேட்புமனு மிகுந்த ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய கொள்கைகள், சட்ட திட்டங்கள் எப்படி வெளியே போச்சுன்னு தெரியல. தொடர்ந்து 10 பேர் வீட்டுக்கும் தொடர்ந்து மிரட்டல் போகுது. எல்லோரும் மிரட்டப்படுறாங்க. சபரிமாலா இங்க வந்து நின்று 20 நாள் பேசிட்டு போயிடுவாங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாமா என்று தொடர்ந்து மிரட்டல்கள். அதை தொடர்ந்து 2 பேர் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. பிரச்சனை பெருசா. என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுங்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னு இந்த போடல, அதனால நாங்க நிராகரிக்கணும். கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், கொள்ளக்காரன் இதெல்லாம் வந்து தேர்தலில் நிற்கலாம். அவர்களுடைய மனுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. காலம் காலமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் சமூகங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா சில விஷயங்கள் அத்தனை அலட்சியமா சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரினால சொல்ல முடியுது. நான் சொல்றேன் சார், இதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்காக கையெழுத்து போட்டவங்க மிரட்டப்பட்டதாக சொல்றேன். அவ்வளவு அலட்சியமாக நீங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா இங்க இந்த நாட்டுல பெண் பிள்ளைகளுக்காக, குழந்தைகள் பாதுகாப்புக்காக, அடுத்த தலைமுறைக்காக இனி ஒரு பொள்ளாச்சி பயங்கரம் நடத்த கூடாதுங்கிறதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருத்தவங்க ஜனநாயக முறைப்படி நேர்மையாக எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற அராஜகம், கட்டமைப்பு, ரவுடிசம் இங்க பொள்ளாச்சியில கட்டமைத்து விடப்பட்டது. 10 வருஷமா நாங்க தான் இருக்கோம். இனி ஒண்ணும் உங்களால செய்ய முடியாது. வீட்டுக்கு யார் இருக்கா, என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுது. அத்தனை பேர் வீட்டுக்கு போய் உங்களுக்கு நாங்க அரசு வேலை வாங்கி தர்றோம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுது. அப்பதான் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இப்படி பண்ணிட்டோம், மிரட்டிட்டோம், வேட்புமனு ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டுச்சு, சபரிமாலா கிளம்பி போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த ரவுடிசத்தை, இந்த அராஜகத்தை, இந்த ஆணவத்தை ஒரு வார்டு கவுன்சிலர்ல இருந்து, மெம்பர்ல இருந்து அவ்வளவு பெரிய வேலையை உங்களால மிரட்டல செய்ய முடியும்னா ஒரு பெண்மையின் பேராற்றல் எத்தனை பெரியது தெரியுமா? அந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியிருக்கு. அப்ப எடுத்து நிற்கிற அதிமுக யாரு இருக்காங்கன்னு பார்க்கும்போது டாக்டர் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு நான் பிரசீட்ல அதெல்லாம் சொன்னேன். பொள்ளாச்சி பயங்கரங்களுக்கு எதிராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு டாக்டர் வரதராஜன் என்ற ஒரு நல்ல மனிதர், டாக்டர் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே கேண்டிடேட்டா நிப்பாட்டப்பட்டிருக்காங்கன்னா அது பொள்ளாச்சி செய்த வரம் அப்படின்னு நான் பதிவு பண்ணுவேன். உண்மை அதுதான். நான் டாக்டர் மிக தெளிவா கேட்டேன், டாக்டர் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஓடிட்டு இருக்கோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டப்போ மிக தெளிவாக எளிமையாக பதில் சொன்னாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும், ஒவ்வொரு பள்ளியிலையும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான செயல் திட்டத்தை வாரந்தோறும் நிறைவேற்றுவதற்கான எல்லா களப்பணியையும் உங்களோட இருந்து செய்வோன்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. வேற எதையுமே யோசிக்காம கட்டாயம் நம்ம வந்து டாக்டர் வரதராஜன் அவர்களுக்கு ஆதரவாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு கிளம்பி நான் நினைக்கிறேன். மக்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க, குறிப்பா பெண்கள், சுத்தியும் அந்த ஒளி யார் யார் காதுகளில் விழுந்துட்டு இருக்கோ எல்லா கேண்டிடேட்டோட பேரையும் பாருங்க. 8 பேர் கேண்டிடேட் பொள்ளாச்சி, எல்லாரோட பேரையும் பாருங்க. எல்லாரும் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிங்க.
உங்க நண்பர்களோட பேசுங்க. டாக்டர் வரதராஜன் என்கிற இந்த மருத்துவர் 20 வருஷமா சமூக பணி செஞ்சுட்டு இருக்காரு. குஜராத்ல பூகம்பம் வந்தப்போ அவரோட டீமோட போய் பல லட்சம் செலவு செய்து ஆர்மி காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு அதுல போராடின ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து பணிகளை செஞ்சு பல ஆபரேஷன் பொதுகளிலே வச்சு செஞ்சு அவ்வளவு பெரிய மருத்துவ பணிகளை அப்போ 17 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்து இப்போ நடந்த கஜா புயல் வரைக்கும் தன்னோட டீமோட போய் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் மருத்துவ பணிகளை செய்து கொண்டு அதை எதையுமே விளம்பரப்படுத்திக்காம வெளியே சொல்லிக்காம பெரிய மாற்றங்களை தன்னுடைய சொந்த முயற்சியில செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனிதர், மருத்துவர், படித்தவர். இதுவரைக்கும் ₹1 லட்சம் யாருக்கிட்ட எங்கேயும் வாங்கினதில்லை. தன்னுடைய சொந்த பணத்தை மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, கல்விக்காக, மருத்துவ பணிகளுக்காக தொடர்ந்து அர்ப்பணித்த ஒருவர் இன்னைக்கு திமுக கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கும் சரி, கல்விக்கும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா நான் அவங்க கிட்ட 1 மணி நேரம் பேசின பிறகு எவையெல்லாம் என் வாழ்நாளுடைய கனவு திட்டமா இருக்கோ அவை அத்தனையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கட்டாயம் என்னால் செய்து கொடுக்க முடியும். தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் இதை பற்றியெல்லாம் பேசி இருக்கிறோம். நிச்சயமாக இதை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. என்னன்னா சில மாதங்களுக்கு முன்பாக நான் தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. டெக் பேட்ச் 2013 டெக் படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்க 80,000 பேருக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். தர்மபுரியில போராட்டத்தை முன்னெடுத்த போது 7 நாட்கள் அவகாசம் கொடுத்தோம். ஆளுகின்ற அரசு, அதிமுக அரசு பதில் கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன் அறிவிக்கிறேன். எந்த விதமான பதிலும் கிடைக்கல. அப்போ 7 நாளுக்கு பிறகு தர்மபுரியில வச்சு பெரிய போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறேன். நேரடியா தளபதி அவர்கள்ட்ட, ஸ்டாலின் அவர்கள்ட்ட கோரிக்கை முன்வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஆளுங்கட்சி பதில் சொல்லல, எதிர்கட்சி நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 80,000 பேருக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க சாதனத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா சாகுபடி போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி காலையில பிரஸ் கொடுத்துட்ட தருமபுரி. சரியாக காலை 4:30 மணிக்கெல்லாம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆசிரியர் சபரிமாலா அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் இந்த சமயத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். கவலை வேண்டாம், போராட்டத்தை கைவிடுங்கள். அடுத்து திமுக ஆட்சி அமைகிற போது இந்த 80,000 பேருக்கும் வேலை உறுதி செய்யப்படும் என்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை கொடுக்கிறேன். இந்த அறிக்கை அந்த கூட்டத்தில் நான் வெளியிட்டப்ப அவங்களுடைய கைதட்டல் ஓசை அடக்குறதுக்கு மட்டும் 5 நிமிஷம் ஆச்சு. எத்தனை பேர் அழுதாங்க. ஒரு கர்ப்பிணி தாய் சாப்பிடாம அந்த இடத்துல இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. என் பிள்ளைங்க சேர்ந்து போராட்டத்தை கத்துக்கிட்டு அவள் கண்ணீரோடு அன்னைக்கு அந்த 5 நிமிஷம் கை தட்டினால அந்த கைத்தட்டு, இந்த கர்ப்பிணி தாயோட கைத்தட்டு நிச்சயம் திமுகவை வெற்றி பெற வைக்கும். இத்தனை வருஷமா 10 வருஷமா போஸ்டிங் போடாம, டீச்சர்ஸை ஃபில் பண்ணாம, சீட்டை காசுக்கு விட்டு கொண்டிருந்த தலையெழுத்து மாற்றப்படும். அந்த 80,000 பேருக்கும் கடினப்பட்டு கொண்டிருந்த அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். ஏன் நான் அவ்வளவு உறுதியா சொல்றேன்னா 2006 இதே போல 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு போராடினப்ப ஆட்சிக்கு வந்தவுடன் 55,000 பேருக்கு கலைஞர் அவர்கள் வேலை போட்டு கொடுத்தாங்க. அந்த வரலாறு எல்லாம் இன்னும் நினைவுல இருக்கு. அதை தொடர்ந்து நன்றி செலுத்துறதுக்காக நான் ஸ்டாலினை அவர்கள் சந்திக்கிறேன். சந்திச்சு சில விஷயங்களை பேசுறேன். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனி காவல் நிலையம், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனி நீதிமன்றம் வேணும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து இருக்கிற பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வரணும். பக்கத்தில் இருக்க ஆந்திராவுல திசா மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. என்னன்னா, பாலியல் குற்றம் செய்தவன் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் 21 நாள்ல மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை பக்கத்து நாட்டுல இருக்கிற, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஜெகன்மோகன் அறிவிக்கிறார். சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாநிலத்தில் அப்படி ஒரு சட்டம் வரணும். ராணி சட்டம், தடை தனியாக துண்டிக்கப்பட்டு செத்து போன ராஜலட்சுமியின் பெயரால முதல் எழுத்து கடைசி எழுத்து சேர்த்து ராணி சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை நான் கொண்டு போய் ஸ்டாலினை ஆட்ட கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இதை பற்றி முழுமையா கேட்டாங்க, முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பற்றி 20 நிமிடம் பேசிட்டு அடுத்த நாள்
உத்தரப்பிரதேசத்துல மணிஷா அப்படிங்கிற 19 வயது பிள்ளை பாலியல் வன்கொடுமையால செத்ததை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். கூட்டு வல்லுநர் செய்யப்பட்டு ரோட்ல இழுத்து கொண்டு போய் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு என்ன உண்மையை வெளியே பேசுவாங்கன்னு நாக்கு துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த பெண் கடைசியா வாக்குமூலம் கொடுத்தா. எப்படிமா இவ்வளவு வழியை தாண்டிட்டீங்க? எப்படி உங்களால ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடிஞ்சு? கனவு கேட்டாத அத்தனை உயரத்தையும் வழிகளையும் தாண்டி கொண்டு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சு? இவ்வளவு வழியும் தாண்டி 16 நாள் அந்த உயிரோட இருக்கா. 16 நாள் ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தா. எப்படின்னு கேட்டப்ப கடைசி வாக்குமூலத்துல அவன் சொன்னா, எனக்கு இவ்வளவு வலிக்குது, நான் அடுத்த நாளே செத்துக்க வேண்டியதுதான். ஆனா இந்த அத்தனை ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் ஒத்துழைச்சதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய வழி இன்னொரு பெண்களுக்கு வரக்கூடாது. இந்த வேலையை செய்த அத்தனை துரோகிகளுக்கும் மரண தண்டனை கிடைக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டு செஞ்சுட்டோம். அவளுக்கான போராட்டத்தை, அந்த நீதி போராட்டத்தை போராட்டத்திற்கு நிற்கும் போது அந்த அரசை அடுத்த சட்டமாக வந்தால் ஒழிய இங்க இருக்க பிரச்சனைகளை, இங்க இருக்கிற பாலியல் இஷ்யூஸ ஒருபோதும் மாற்ற முடியாது. பொள்ளாச்சியில வந்து நான் விசாரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காலேஜ்ல செப்டிக் டேங்க் அடைச்சிட்டு ரிப்பேர் பண்றாங்க. கேட்டுக்கொண்டிருக்கவங்க கேட்டுக்கிட்டே நம்மளெல்லாம் நின்று கொண்டு கேட்கிறவங்க இதயத்தால கேட்டு தெரியும், நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். காலேஜ்ல செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணும்போது அவ்வளவு காண்டம்ஸ் இருந்திருக்கு. பிள்ளைகள் கல்லூரிக்கு போறாங்க, படிக்க போறாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வீட்டுல ஏற்படுத்திடுவாங்க. அவங்கவுங்க சொந்த காலில் நின்று பெரிய பொருளாதார விடுதலை அடைஞ்சிருவாங்கன்னு நம்பி அனுப்புற கல்லூரிகள் பாதுகாப்பானதாக இல்ல. கல்லூரி நேற்றில இருந்தா ஏழை பிள்ளைகளை பார்த்து 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 செலக்ட் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கும் போது பெண் பிள்ளைகளையும் சேர்த்து பார்ட்டியாக வைக்கிற கொடுமை நடந்து கொண்டிருக்கு. நாட்டில் நடந்து கொண்டிருக்கு, பொள்ளாச்சியில் நடந்து கொண்டிருக்கு. சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு. சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கண்ணீரோடு பேசின அத்தனை செய்திகளும் என்கிட்ட இருக்கு. இந்த பொள்ளாச்சி இஷ்யூஸ்ல செத்து போன தன் மகளோட உயிரை பறி கொடுத்த தாய் வந்து பேசின செய்திகளை கேட்டுட்டுனா வேற வழி இல்ல, கண்டிப்பா இதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கு திமுக ஆதரவு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி விடுதலை கட்சிகளுடைய பயணத்தை இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து தொடங்கு. ஐயோ, இந்த இடத்துல ஒரு 1000 பேர் கூடி நிக்கலையே, வண்டிகளுடைய பயணத்துக்கு நடுவில் நின்றுதானே பேசிட்டு இருக்கோம், அங்கங்க கொஞ்சம் பேர் தானே நின்று கேட்டுட்டு இருக்காங்கன்றதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சில பெண் பிள்ளைகள் இந்த செய்திகளை அவங்க படிச்சுட்டு இருக்க இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் இதன் தீவிரத்தை புரிந்து அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து களத்துல ஓடிக்கொண்டிருக்கோம். என்னமா உணர்ந்து தெரியல, ஒரு பெண் எஸ்பிக்கு இந்த பாலியல் பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பு இல்லை, சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஒரு பெரிய வேலை நடக்கும். இங்க பொள்ளாச்சியில எஸ்பி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பேரை வெளியிட்ட போது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய போட்டோவை ரிலீஸ் பண்றதோ இல்ல அவங்க பேரை வெளியிடுறதோ எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நானெல்லாம் ஆட்சியில இருந்தேன்னா, என் கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா வேலையை வந்து உடனடியா தூக்கிட்டு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை அறிவிச்சு கடந்து போயிருக்கணும். கலைச்செடிகளே இருக்கக்கூடாத 2 துறைகள், ஒண்ணு ஆசிரியர் துறை, இன்னொன்னு காவல்துறை. இந்த 2மே பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாதுகாப்புக்கு சம்மதமில்லாத ஒரு துறையா மாறும் அப்படின்னா உடனடியான மரண தண்டனை முடிச்சா பொதுமக்களுக்கு முன்னாடி அரபு நாடுகளை போல. ஆனா என்ன நடந்திருக்கு, பெரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இடமாட்டம். இதுதான் அதிகபட்ச தண்டனை. யார் கேட்கிறது, யார் பதில் சொல்றது? சாமானியர்கள் என்ன கேட்டுட்டு இருக்க ஒருவருக்கும் ஐயோ என்னால என்ன செய்ய முடியும், தனியார் என்னால என்ன செஞ்ச முடியும், இவர்களுக்கு எதிராக எப்படி போராடிய முடியும், தராசு கூட்டத்துக்கு எதிராக தனி ஒன்று நான் என்ன செஞ்ச முடியும் கேள்வி இல்லாத
பொள்ளாச்சி மக்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. சரியான சமயம் தேர்தல்களை மட்டும்தான். அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சரியான சமயம் தேர்தல் சமயம் மட்டும்தான். சரியாக சிந்திச்சு டாக்டர் வரதராஜன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். அவர்களோடு நின்று அடுத்த 5 ஆண்டு காலமும் தொடர்ந்து மிகப்பெரிய வேலை திட்டங்களை நான் என்னுடைய சொந்த கவனத்தில் இங்கே இருந்து அந்த பணிகளை முன்னெடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் கடந்த 2 வருஷத்துல டாய்லெட் இல்லாம ஏரிக்கு போகும்போது கிராமங்கள்ல கொலை செய்யப்பட்ட பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 218 பேர் 3 வயசு 5 வயசு 7 வயசு 8 வயசு 14 வயசு 18 வயசு. உங்களுக்கு ஆசிகாங்கிற பேர் தெரியும்? ஆசிகாங்கிற பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசிகாங்கிற பிள்ளை காஷ்மீர்ல கொல்லப்பட்டு கோவிலுக்குள்ள வச்சு வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் நடந்து நாடு மட்டும் இல்ல உலகமே இந்தியா பார்த்து காரணம் போச்சு. மனிஷா உத்தரப்பிரதேசத்துல இறந்தப்பையும் அப்படித்தான் இரவோடு இரவாக அந்த பிள்ளையோட உடலை வீட்டுக்கு கொடுக்காம வெளியில வயக்காட்டில வச்சு கொளுத்தி போட்டாங்க. அந்த குற்றவாளிகளை தூக்கி வைத்துக் கொண்டு அங்க இருந்த மதவாத அமைப்புகள் கொண்டாடிச்சு. எந்த நாட்டிலேயாவது பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் கொண்டாடப்பட்டார்கள் என்ற சரித்திரம் எந்த நாட்டிலாவது நடந்ததா? அந்த அயோக்கிய கேவலத்தனங்கள் இந்தியாவில் நடந்தது. அதற்கு பிஜேபி அரசு ஒரு கூட்டு அவர்களோடு கூட்டு வைத்திருப்பது அதிமுக. என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானாங்கிற கேள்வியை ஒரு பெண்ணாக என்னால் தவிர்க்க முடியும். கண்டிப்பா தவிர்க்க முடியும். ஆசிகா அத்தனை பேருக்கு தெரியும். ஆசிகாங்கிற பேரை இங்க நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? சீர்காழி பக்கத்துல ஒரு சின்ன குக்கிராமத்துல ஸ்கூல் டாப்பர் 10th ஸ்கூல் டாப்பர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல் டாப்பர் பிள்ளைங்க எல்லாம் கிராமத்துல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆளாகவே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாப்பராக இருந்து வேலை செய்யறாங்க. ஸ்கூல் டாப்பராக படிக்கிறான். அவனுடைய வீட்டுக்குள்ளே மாலை நேரம் வகுப்பு. அந்த ஏரியாவை சுற்றி எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க டீச்சர். சாயந்தரம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுப்பா, எழுதி கொடுப்பா, வரைச்சு கொடுப்பா. அவனே டீச்சரா இருப்பான். அவங்க ஸ்கூல்ல டீச்சர் வரலன்னா அவன் தான் போய் பாடம் நடத்துவான். அப்படி இருக்க ஒரு பெண் பிள்ளை சாயந்தரம் வீட்டுக்கு வரா. அவசரமா ஏறிக்கு போனோம். வீட்டுல டாய்லெட் இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாட தட்டுல போட்டு வை சொல்லிட்டு போன பிள்ளை 1/2 மணி நேரமா வரல. என்னன்னு போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். அவளுடைய வாய் முழுது அவ்வளவு வீங்கி இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு 3வது வீட்டுல இருந்தவன் அவளை வன்புணர்வு செய்து அவ சாகல உயிர் கொலை மூலமா கிடக்கான்னு தெரிஞ்ச போது ஒரு பெரிய கல்ல எடுத்து தலையில போட்டு கொண்டுட்டான். அவளுடைய வாய் முழுது அவ்வளவு வீங்கி இருந்ததுக்கு காரணம் அவ கட்டிக்கூடாதுன்னு சொல்லி வைக்க போற எடுத்து வாயில மணிமாலம் போடுற இருக்காங்க. ஆசிகா சபரிமாலான்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. லைவ் எடுத்துட்டு இருக்காங்க. வெளியில பேசப்பட்டா வெளியில யாருக்காவது தெரிஞ்சுச்சா? இத பத்தி பேசணுமா? யாருக்காவது படிச்சுச்சா? இன்னைக்கு குற்றவாளி வெளியில இருக்கான். இன்னைக்கு குற்றவாளி வெளியில இருக்கான். திண்டுக்கல்ல 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த கலைவாணிங்கிற பிள்ளை அம்மா அப்பா ஏறி வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற மிகப்பெரிய கனவு. எதிர்த்த வீட்டுல வந்து வன்புணர்வு செஞ்சு குழந்தைக்கு கொண்டு போயிட்டாங்க. பிள்ளை பிறக்காம 7 வருஷமா இருந்து குழந்தை பிறந்த தாய் அவர்களுக்கு குழந்தையும் இல்லை. குற்றவாளி 1.5 வருஷம் கழிச்சு திண்டுக்கல் நீதிமன்றத்துல நிரபராதின்னு சொல்லி இப்ப அப்பீல் பண்ணி ஹைகோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் எடுத்து குற்றவாளி வெளியில இருக்காங்க. பொள்ளாச்சி இஷ்யூஸ் கேட்ட குற்றவாளிகள் ரொம்ப சாதாரணமாக வெளியில இருக்காங்க. அப்ப என்ன குற்றம் செஞ்சாலும் எந்த பிள்ளைய கொண்டு போட்டாலும் என்ன ஆனாலும் என்ன சாதி இருக்கும் இல்ல பின்னாடி அரசியல் இருக்குன்னா அது எந்த சாதியாக இருந்தாலும் எந்த அரசியலாக இருந்தாலும் அடுத்து வர்ற ஆட்சியில திமுகவின் ஆட்சியில அடுத்த 1 மாசத்துல கைதாகி உள்ள போய் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் இங்க வந்து நான் பேசுகிறேன். ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ஒரு ஆசிரியராக என் பிள்ளைகளுக்கு நடக்கிற இந்த அயோக்கிய துரோகங்களை ஒருபோதும் ஏற்க முடியலன்றதுனாலதான் பெத்த பிள்ளைய பார்க்காம 3 வருஷமாச்சு. என்
பிள்ளையோட இருந்து சாப்பிட்டு தூங்கி பாடம் சொல்லிக் கொடுத்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைக்கு இட்லியில நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவான். புளிக்குழம்பு போட்டு நல்லா கடைஞ்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கொடுத்தா இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடுவான். வெள்ளைப்பூண்டை எடுத்து சோத்துல பிழைச்சு கொடுத்தாதான் அதை அவன் வாய்க்குள்ள தள்ள முடியுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னால போய் பார்க்க முடியாது. தொடர்ந்து களத்துல பெண் பிள்ளைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் 10 லட்சம் பிள்ளைகள் என்னால சந்திக்க முடிஞ்சு. நான் சாப்பிட்டனா தூங்கினா ஓட்டுனான்னு தெரியாம இந்த பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஓடி உறுதியா சொல்ல முடியும். லட்சக்கணக்கான பிள்ளைகள் காதல்ங்கிற வலையிலிருந்து பேஸ்புக்குங்கிற அயோக்கிய தரகர்களின் வழியிலிருந்து என்னால் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்து டாக்டர் வரதராஜன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன்னா அதற்கு பின்னால் நிறைய ஆய்வு செஞ்சு நிறைய யோசிச்சு ஒவ்வொரு வீட்டு பெண் பிள்ளைகளுக்குமான ஒட்டுமொத்த நாட்டுக்குமான தீர்வை யோசிச்சுனா இன்றைக்கு இந்த ஸ்டாண்டை நான் எடுத்திருக்கேன். அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். நான் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்ய வரல. கடந்த 3 ஆண்டுகளாக நான் சந்திச்ச வழிகளை இங்க நான் பதிவு. உங்களால முடிஞ்சா இந்த வழிகளை உங்களோட இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, குறிப்பா கல்லூரி பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகளுக்கு பகிருங்க. தாய் இல்லைனாலும் பரவாயில்ல, தனியா போகக்கூடாதுங்கிற ஒரு செய்தி இருந்ததுனாலே அந்த 218 பிள்ளைங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்களே. இன்னைக்கு நான் டாக்டரோட சேர்ந்து பேசியிருக்கேன். டாக்டர் வரதராஜன் அவர்கள் பொள்ளாச்சியுடைய கேண்டிடேட், திமுக வேட்பாளர், என்ன செய்யலாம் டாக்டர் பேசின போது நான் பொறுப்பேற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துக்குள்ள பொள்ளாச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் சரியான கணக்கெடுப்பு எடுத்து 100% கழிப்பறைகள் உத்தரவாதப்பட்டது அப்படிங்கறத 1 வருஷத்துக்குள்ள செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. எனக்கு நம்ம கைத்தட்டலாம். இது இந்த நாட்டுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னா நிச்சயமா கைத்தட்டணும். அந்த பணிகளை கூட இருந்து செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை கட்டாயம் நான் செய்வேன். அந்த 218 பிள்ளைகள்ல பொள்ளாச்சியில 7 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நேரடியாக களத்துல இருந்ததுனால இவற்றையெல்லாம் பார்த்து 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 ஓடிக்கொண்டிருக்கோம். நீட் உள்ளிட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீட்ல 18 பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க அனிதாவோட சேர்த்து. மிரட்டி வச்சிருக்காங்க. நீட்டை ஒழிக்கிறமோ இல்லையோ எதையும் எதிர்கொள்வதற்கான பயிற்சியை நம்ம கட்டாயம் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். அதை என்னால கொடுக்க முடியும். அது உங்களோட சேர்ந்து இருந்து என்னால செய்ய முடியும் அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், கிராமப்புறத்தில் இருக்க பள்ளிகள் எல்லாவற்றிலும் ஒரு அலசி அங்க இருந்து அனிதாக்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறப்பு பயிற்சி கொடுத்து இந்திய அளவிலான உலக அளவிலான எந்த பயிற்சியையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்வுக்கான பயிற்சிகளையும் கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்வோம். அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நாங்கள் தனிப்பட்ட முறையில பொள்ளாச்சிக்காக ஏற்படுத்த போறோம். குறைஞ்சது 3 மையங்களாவது ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற செயல் திட்டங்கள் இங்கே இருக்கு. நான் பேசுற எல்லாத்தையுமே நானும் நேரடியாக கலந்து கொண்டு ஆய்வு செய்து பங்கேற்று அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான இந்த பணிகளை நான் முன்னெடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற செய்திகளை தான் உங்கள்கிட்ட நான் பகிரணும்னு நினைச்சது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குறிப்பாக பெண்கள் மிக தெளிவான இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, உங்களுடைய தோழிகளுக்கு கொண்டு போய் சேருங்க. இதைப்பட்ட விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு துண்டறிக்கை குறைஞ்சபட்சம் தயாராகும். அந்த துண்டறிக்கையோட நான் தொடர்ந்து களங்கள்ல பொள்ளாச்சியினுடைய ஒரு வீடு தவறாம அந்த துண்டறிக்கை கொண்டு போய் சேர்க்க போறோம். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான தீர்வு, வன்கொடுமைக்கான தீர்வு, இன்னைக்கு இருக்க கல்வி பிரச்சனைகளுக்கான தீர்வு, இது எல்லாவற்றுக்கும் தீர்வு அந்த துண்டறிக்கை சரியா படிச்சாலே அந்த பாதுகாப்பை ஒவ்வொரு வீடும் அந்தந்த பெண்ணுமே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அந்த துண்டறிக்கையோட நாளைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க முடியும் நான் நம்புறேன். இந்த அத்தனை வேலைகளையும் டாக்டர் வரதராஜன் அவர்கள் இந்த திமுக வேட்பாளராக இருந்து நாளைக்கு வெற்றி வேட்பாளராக அடுத்த 5 ஆண்டுகள் தேவையே இல்லை. அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த எல்லா செயல் திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்துட்டு அதற்கு பிறகு வெற்றி கூட்டங்களை தான் தொடர்ந்து செய்ய வேண்டிய களமாக இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா தொடர்ந்து சமூக களத்தில் 25 ஆண்டுகளாக நான் பேசிட்டு இருக்கேன்.
தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன், மாணவர்களோடு கூடவே இருக்கேன். அவரை சந்தித்து பேசிய அந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே எத்தனை நல்ல மனிதர், எத்தனை தூய்மையானவரா இருக்காரு, கலப்படமற்ற ஒரு மனிதரா இருக்காரு. இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று கட்டாயம் சட்டமன்றத்தில் இதற்கான தீர்வுகளை பெற முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பெற்றதுனாலதான் இந்த பரப்புரையை நான் இங்கு தொடங்கி இருக்கிறேன். இங்க தொடங்கின இந்த பரப்புரை பூங்காவுக்கு பக்கத்தில் இருந்து தொடங்கப்பட்ட இந்த பரப்புரை நிச்சயம் ஒரு புயலாக மாறும். பொள்ளாச்சியினுடைய இந்த குரல் தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீரிய ஆட்சியில் நான் எதையெல்லாம் கொதிச்சு போய் தொடர்ந்து போராடிட்டு இருக்கணும், அதற்கான தீர்வுகள் அத்தனையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மாணவர்களுக்காக பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெற மீண்டும் சந்திப்போம்.